சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவுக்கு கடந்த மாதம் திருச்சியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. நகை கடைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 10 கிலோ தங்கத்தை மிளகாய் பொடி தூவி கொள்ளையடித்த ராஜஸ்தான் கொள்ளை கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி? சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடையில் மேலாளராக பணிபுரிந்து வருபவர் குணவத். இவர் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு நகைக்கடையில் தங்க கட்டிகளை விற்பனை செய்வதற்காக கடந்த மாதம் 13ஆம் தேதி காரில் தங்க கட்டிகளுடன் சென்றார். அந்த காரில் அவருடன் டிரைவர் பிரதீப் ஷாட் மற்றும் கடை ஊழியர் ஒருவர் இருந்தனர். திண்டுக்கல் நகைக்கடையில் குறிப்பிட்ட அளவு தங்க கட்டிகளை கொடுத்துவிட்டு மீதம் இருந்த சுமார் 10 கிலோ தங்க கட்டிகளை எடுத்துக்கொண்டு சென்னை நோக்கி குணவத் திரும்பிக் கொண்டிருந்தார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்தை அடுத்த இருங்கலூர் அருகே வந்தபோது இயற்கை உபாதை கழிப்பதற்காக காரை நிறுத்தி 3 பேரும் கீழே இறங்கினர். அப்போது அந்த காரை பின்தொடர்ந்து மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் நகைக்கடை ஊழியர் குணவத் உள்ளிட்ட 3 பேரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி காரில் இருந்த சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்துவிட்டு காரில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து குணவத் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். காரில் பயணித்த நபர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்தினர். இதில் ஓட்டுநர் பிரதீப் ஷாட் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் கிடுக்கி பிடி விசாரணை நடத்தியதில் உண்மை அனைத்தும் அம்பலமானது. ராஜஸ்தானைச் சேர்ந்த பிரதீப் ஷாட் கடந்த 3 மாதங்களுக்கு முன்தான் நகைக்கடையில் கார் ஓட்டுநராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். நகைக்கடையில் மாதந்தோறும் நகைகள் எடுத்துச் செல்லப்படுவதை பிரதீப் ஷாட் கண்காணித்து வந்துள்ளார். இந்த நகைகளை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிய பிரதீப் ஷாட் இதற்காக அவரது நண்பர்களின் உதவிகளை நாடியுள்ளார். இதன்படி ராஜஸ்தானைச் சேர்ந்த அனுமன் ராம், கைலாஷ், வினோத், முகமது சொஹைல் ஆகியோர் சம்பவம் நடந்த நாளன்று சென்னைக்கு வந்துள்ளனர். நகைகளை எடுத்துச் செல்வது குறித்து பிரதீப் ஷாட் தகவல் கொடுக்க கொள்ளை கும்பல் காரில் பின்தொடர்ந்துள்ளனர். அப்போது பிரதீப் ஷாட் காரை இயற்கை உபாதைக்கு நிறுத்தவே திட்டமிட்டபடி கொள்ளை கும்பல் கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் அம்பலமானது. கொள்ளை கும்பல் பயன்படுத்திய கார் போலி பதிவெண் கொண்ட கார் என்பதை கண்டுபிடித்த போலீசார் பின்னர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பின்தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்தனர். 25 நாட்களாக தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு குற்றவாளிகளை கைது செய்ததாக திருச்சி எஸ்பி செல்வ நாகரத்னம் தெரிவித்தார். இந்த வழக்கில் மொத்தம் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் இருந்து 9.6 கிலோ தங்கத்தையும் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கம், துப்பாக்கி, கொள்ளையடிக்க பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வட மாநிலத்தோரை பணிக்கு அமர்த்தும் போது அவர்களின் பின்புலத்தை முழுமையாக விசாரித்து பணியில் அமர்த்த வேண்டும் என்பதே போலீசாரின் அறிவுறுத்தலாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.